சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முன்பாக இங்கிருந்து தலைமைச் செயலாளரும் தென் மாவட்டங்களில் உள்ள நிலவரம் குறித்து ஆய்வினை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் தற்போது எழிலகத்தில் உள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் தற்போது முதலமைச்சரும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முழுமையான விவரங்கள். 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக முதல்வர் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில பேரிடர் மையத்திலிருந்து தற்போது இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த 4 மாவட்டங்கள்ல 2 மாவட்டங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நிலையில பாத்தீங்கன்னா இன்னும் நீர் வடியாத பகுதிகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக 10 தாலுகாக்களில் பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. நீர் வடியாத பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் தூத்துக்குடி பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 4 முதல் 5 தாலுகாக்கள் முற்றிலுமாக தண்ணீர் இன்னும் வடியாத சூழலில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதற்காக தற்போது புதிய IAS அதிகாரிகளும் தற்போது பொறுப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரிகளாக சிறப்பு அதிகாரிகளாக பொறுப்பு அமைச்சர்களாகவும் நியமிக்கப்பட்டவர்களிடம் தற்போது காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் அவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடமும் எது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, வசதிகள் எல்லாம் அனைத்தும் எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா, மருத்துவ வசதிகள் மற்றும் உணவு போன்றவை கொடுக்கப்படுகிறதா என்பது தொடர்பான விவரங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் முதல்வர் கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று இங்கே அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடமும் எது போன்ற பணிகள் நடந்து வருகிறது, இன்னும் எவ்வளவு பணிகள் இருக்கும் என்பது தொடர்பான விவரங்களையும் முதல்வர் கேட்டறிந்து வருகிறார். ரகுவரன், இதனைத் தொடர்ந்து நாளை நேரடியாக முதலமைச்சர் ஆய்வினை மேற்கொள்ள இருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எந்தெந்த இடங்களுக்கு சென்று அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார், அது தொடர்பான திட்டங்கள் என்ன இருக்கிறது? அதாவது முதல்வர் நேற்று பிரதமர் அவர்களை சந்தித்து இது போன்ற வெள்ள பாதிப்பு விவரங்கள் தொடர்பான எது போன்ற மீட்பு நடவடிக்கைகள் எல்லாம் தேவை, இந்த சீர் செய்வதற்கான எவ்வளவு தொகை தேவைப்படும் என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் பிரதமரை பார்த்து நேரிலே கொடுத்து வந்த நிலையில் இன்று காலை டெல்லியில் இருந்து வந்தவர் உடனடியாக மாநில பேரிடர் மீட்பு மையத்துல தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனையில பாத்தீங்கன்னா எது போன்ற பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, மீட்பு நடவடிக்கைகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கிய அதிகாரிகளாக உள்துறை செயலாளர் மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் போன்ற அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே பாத்தீங்கன்னா முக்கிய துறைகளாக பார்க்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சாரம் மற்றும் அனைத்து துறை முக்கிய துறை, மருத்துவம் போன்ற முக்கிய துறை சார்ந்த அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்ட, ஏன்னா பவர் கட் 4-5 நாட்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது, குடிநீர் கிடைக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கிறது, உணவு தட்டுப்பாடு இருக்கிறது. அதனால் அந்தந்த துறை அதிகாரிகள் அந்தந்த மாவட்டத்துக்கே சென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை முதல்வர் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களாக பார்க்கக்கூடியது முக்கியமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளுக்கு நேரடியாக சென்று இந்த பணிகள் இது போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளிலும் ஈடுபட்டு அந்த மக்களையும் சந்திக்க இருக்கிறார். ரகுவரன், அதே போல அதிகாரிகள் தவிர இந்த ஆய்வினில் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்களா? தற்போது அமைச்சர்கள் 10 பொறுப்பு அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்தந்த மாவட்டங்களிலிருந்தே பாத்தீங்கன்னா இப்போ நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறார். அதே போன்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் ஆய்வு, என ஸ்ரீவைகுண்டம் பகுதியில நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புகள் நெடுஞ்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது, சாலை வசதிகள் இல்லாமல். அந்த பணிகள் எல்லாம் கவனிப்பதற்காக அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களில் பணிகளில் இருக்கிறார்கள். தற்போது மீட்பு நடவடிக்கைகள் எது போன்று இருக்கிறது, முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு எப்படி உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என 4 நாட்களுக்கு மேலாக வீடுகளில் அடைந்திருந்த மக்களுக்கு சைக்கலாஜிக்கலா சில ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கான ஆலோசனை வழங்குவதற்காக மருத்துவ முகாம்கள்
சேற்று புண்ணோ இல்ல தொற்று நோய் ஏற்படாமல் இருப்பதற்காகவோ இல்ல முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு போன்றவர்களுக்கு எல்லாம் அவசர கால மருந்துகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த 4 நாட்களாக தொடர்ந்து மருந்து எடுக்க முடியாத சூழல் அதனால அந்தந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ரேபிட் ஃபாஸ்ட் மெடிக்கல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நடமாடும் மருத்துவ குழுக்கள் அனுப்பப்பட்டு இருக்கின்றன. தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏன்னா வெள்ளம் நீர் வடிந்து ஒரு பக்கம் வடிந்திருக்கிறது, ஒரு பக்கம் வடியாமல் இருக்கிறது. அதனால பேலன்ஸ்டா எல்லா துறையும் முடக்கி விட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த பணிகள் அனைத்தையும் எது போன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை தற்போது காணொலி வாயிலாக முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. சில இடங்கள்ல 1500 செல்போன் டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 10,000 இருக்கக்கூடிய செல்போன் டவர்கள்ல இந்த 4 மாவட்டங்கள்ல 1500க்கும் மேற்பட்ட செல்போன் டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பவர் கட் சப்ளை கட்டாயிருக்கு. அந்த அவற்றையெல்லாம் சீர் செய்ய தொலைத்தொடர்பு தான் முக்கியம். அந்தந்த பகுதிகளில் இருந்து மக்கள் தொடர்பு கொள்வதற்காகவும் அதிகாரிகள் ஏன்னா இங்க இருந்து சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட இங்க இருந்து கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முக்கிய அதிகாரிகளுக்கு 2 சேட்டலைட் செல்போன்கள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் தாலுகா வாரியாக அதிகாரிகள் இருக்கும் போது அவர்களை தொடர்பு கொண்டு எது போன்ற தேவைகள் இருக்கிறது, எப்படி மீட்பு படையினர் அந்த இடங்கள்ல ரீச் ஆகிறது அப்படின்னு தொடர்பாக பேச வேண்டிய சூழலுக்கு கூட அதிகாரிகளை ரீச் பண்ண முடியாத நிலை இருக்கிறதுனால இந்த செல்போன் கோபுரங்களை சீர் செய்யும் பணிகள், மின்சார பணிகளை முக்கிய இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகள் எல்லாம் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சிவரஞ்சன். ரகுவரன், அதே போல வீடியோ கால் வாயிலாக தற்போது அதிகாரிகள் முதலமைச்சரிடம் எடுத்துரைக்கும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ கால் வாயிலா முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சர் கிட்ட பேச அனுமதிக்கப்படுகிறார்களா? அது குறித்து முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களிடமும் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களிடமும் ஏன்னா அதிகாரிகளுடைய செல்போன் மூலமாகவே காலையில் தலைமை செயலாளரே பேசியதை பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு அதை ஒளிபரப்பியது. தலைமை செயலாளர் சித்தார்த் மீனா அவர்களே மக்களிடம், அதாவது தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IAS அதிகாரி அவர்களுடைய செல்போனுக்கு போன் பண்ணி மக்களிடம் கொடுக்க சொல்லி என்ன தேவைகள் வேண்டும், எது போன்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படக்கூடிய தரமாக இருக்கிறதா, தண்ணீர் போதுமான அளவு இருக்கிறதா, குழந்தைகளுக்கு எல்லாம் பால் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கேட்பதை நம்மால் பார்க்க முடியுது. அதே போன்ற ஏற்பாடை தற்போது செய்திருக்கிறார்கள். முதல்வரும் நேரடியாக அந்த மக்களிடமே செல்போன் மூலமாகவும் வீடியோ கால் மூலமாக, ஏன்னா செல்போன் டவர் விட்டு விட்டு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த மக்களிடமும் முதல்வரே நேரடியாக கேட்கக்கூடியதையும் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா முகாம்ல இருந்து இருக்கக்கூடியவங்க பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ள முகாம்கள்ல நீண்ட நாட்கள் இப்போ 4-5 நாட்களா இருப்பதனால தொற்று நோய் அபாயம் இருப்பதனால அவங்களுக்கு அனைவருக்குமே மருத்துவ கேம்ப் வச்சு அவங்களை எல்லாரையுமே பரிசோதனைக்கு உட்படுத்துவதையும் துரிதப்படுத்த சொல்லி இருக்கிறாங்க முதலமைச்சர். ரகுவரன், அதே போல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளில் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படுவதற்கு இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும்? அது குறித்து தலைமைச் செயலாளர் என்ன தெரிவித்திருக்கிறார்? ஏற்கனவே நேற்று மாலை அனைத்து துறை அதிகாரிகளிடமும் தலைமை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக மின்சார இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையான ஒரு 10,000 அளவிற்கான மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா நிறைய இடங்கள்ல சாலை துண்டிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. நிறைய வெள்ளம் தற்போது வடிய தொடங்கினாலும் சாலை தொடர்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஏன்னா நிறைய இடங்கள்ல பள்ளம் சாலை நெடுஞ்சாலைகளே துண்டிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரை தூத்துக்குடி சாலையா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய சாலையா இருக்கட்டும் போன்றவையெல்லாம் பெரும்பாலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவற்றையெல்லாம் நெடுஞ்சாலைத்துறையினர் சீர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு புறம் ஏற்கனவே இந்த மழை வெள்ளம் வருவது தொடர்பாக அந்தந்த பகுதிகளிலே நிறைய டீம்ஸ், ரெஸ்கியூ டீம்ஸ்ல இருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த இடத்துல 24 மணி நேரமும் பணியில இருந்தாங்க, தயார் நிலையில இருந்தாங்க. வெள்ள நீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல தற்போது உடனடியாக பவர் சப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி வெள்ள நீர் வடிந்த பகுதிகளிலையும் பகுதியாக தான் பரிசோதித்த பிறகு எதுவும், ஏன்னா பவர் சப்ளை உடனே கொடுத்தோம்னா ஈரப்பதத்தின் காரணமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பகுதியாக சோதனை நடத்திய பிறகு ஒவ்வொரு கட்டமாக மின்சார இணைப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே போன்று தண்ணீரை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் தண்ணீர் கண்டாமினேட் ஆயிருக்கு. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அரசின் சார்பாகவே லாரிகள் மூலமாக தண்ணீர் குளோரினேஷன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ள காலங்கள்ல வாட்டர் பார்ன் டிசீஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குளோரினேஷன் இந்த மாதிரி வெள்ள காலங்கள்ல எவ்வளவு தண்ணீர் குளோரின்ல தண்ணீர் எடுக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வளவு குளோரின் இருக்கணும், கொடுக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வளவு குளோரின் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணக்கிடுவதற்காக தண்ணீர் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் சார்பாகவும் தண்ணீர் லாரிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மூலமா ஏன்னா அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு துறையையும் துறை சார்ந்த செயலாளர்களே அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. அதை தற்போது முதலமைச்சர் அதை தான் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதை இந்த பவர் மூலமாக தற்போது ஒவ்வொரு துறையிலும் என்ன இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, என்னென்ன தேவைகள் இன்னும் இருக்கிறது, என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை தற்போது ஒவ்வொரு துறை வாரியாக தலைமை செயலாளர் முதலமைச்சர் அவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. ரகுவரன், அதே போல மருத்துவ முகாம்கள் எத்தனை அமைக்கப்பட்டிருக்கின்றன? மருத்துவ ரீதியாக என்னென்ன உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன? குறிப்பாக பாத்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களிலிருந்து தற்போது மருத்துவ குழுக்கள் இந்த முக்கியமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட நடமாடும் மருத்துவ குழுக்கள் மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மற்ற தலைமை மருத்துவத்துறையினுடைய டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் மற்ற வெள்ள பாதிப்பு இல்லாத தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களிலிருந்து வடக்கு மாவட்டங்களிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடமாடும் மருத்துவ குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கு. அதிகப்படியான மருத்துவர்களும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மருத்துவமனைகளும் இப்ப பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எல்லாம் தண்ணீரில் இருக்கிறது. அதனால் சிகிச்சை கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. நோயாளிகளுக்கு தாமதம் ஏற்பட்டது. இருந்த போதும் ஜெனரேட்டர்கள் வைத்து உயரமான இடங்களில் ஜெனரேட்டர்கள் வைத்து அவசர கால சிகிச்சைகள் அனைத்தும் தடைபடாமல் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை துரிதப்படுத்துவதற்காக மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிகம் தண்ணீரில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து வருவதாக ஏற்கனவே மருத்துவத்துறையின் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைகள் இல்ல, அது ஒரு புறம் இருந்தாலும் தொற்று நோய் தடுப்பு என நிறைய ஆடு மாடுகள் அடித்து வரப்பட்டது. அது இல்லாம குப்பைகள் நிறைய அடித்து வரப்பட்டதுனால அந்த நிறைய இடங்கள்ல குப்பை சேகரமாகி அதன் மூலமாக நிறைய நோய் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சார்பாக குப்பைகளை அகற்றுவது போன்ற பணிகளையும் துரிதப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதற்கான பணிகளையும் தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 100க்கும் மேற்பட்ட நடமாடும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்தந்த பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் கேம்ப் நடத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மழை காலங்கள் முடியும் வரை தமிழகத்தில் ஏற்கனவே 2500 மருத்துவ முகாம்கள் வாரம் வாரம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவ முகாம்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ முகாம்கள் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வந்தது. அந்த மருத்துவ முகாம்கள் அனைத்தையும் தற்போது துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தட்டமை இந்த வெள்ள காலம் வந்ததுன்னா இதன் மூலமாக குழந்தைகளுக்கு தட்டமை பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தட்டமை வேக்சின்ஸும் குழந்தைகளுக்கு போடுவதற்கான அறிவுரைகள் மருத்துவத்துறை, ஏன்னா வெள்ளகால தடுப்பு மருத்துவ பணிகள்னு பொது சுகாதாரத்துறையில தொற்று நோய் தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவின் சார்பாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மருத்துவத்துறையில எடுக்கணுமோ அந்த பணிகள் எல்லாம் தொடங்கி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. ரகுவரன், இப்ப இந்த பணிகள்ல குறிப்பா மின்சார சீரமைப்பு பணிகள், சாலை சீரமைப்பு பணிகள் உள்ளிட்ட பணிகள்ல எல்லாம் இப்ப எவ்வளவு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பா இதுல நிறைய பாதிப்பு ஏற்பட்டது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, இந்த தூத்துக்குடி மாவட்டங்கள்ல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுல அதுக்காக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மின்சாரத்துறை மற்றும் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்கள், அந்த பொறுப்பு அமைச்சர்களாகவே அந்த மாவட்டங்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த துறை சார்ந்த செயலாளர்களும் அதே இடங்கள்ல இருப்பதனால அந்த கணக்கெடுக்கும் பணியானது நடந்துபட்டு கொண்டிருக்கிறது. தாலுகா வாரியாக பிரித்து அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. தாலுகா வாரியாக இந்த பவர் சப்ளை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அனைத்து துறையும் சார்ந்து ஒருங்கிணைப்பதற்காக தான் இந்த பேரிடர் மீட்பு மாநில கட்டுப்பாட்டு மையம் இருக்கிறது. இந்த பேரிடர் மீட்பு மையத்திலிருந்தே ஒரு டைரக்டர் இருக்காங்க.
அந்த டைரக்டர் மூலமாக அந்த மாவட்ட அதிகாரிகள் அனைவரும் கண்ட்ரோல் செய்யப்பட்டு எது போன்ற தேவைகள் உடனடியாக செய்ய வேண்டுமோ அந்த பணிகள் அனைத்தும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரகுவரன், அரசு சார்பாக இவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதனை தாண்டி மக்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? மக்கள் தங்களுக்கு என்ன தேவைகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள்? ரகுவரன், மக்களுடைய தேவைகள் பாத்தீங்கன்னா இங்க எப்போதும் புயல் மழை வெள்ளம் வர காலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல இந்த ஒரு நாள் 2 நாட்கள்ல அந்த மழை நீர் வடிந்து போயிடும், ஒரு நாள் 2 நாள் அந்த பாதிப்புகள் இருக்கும். ஆனா இந்த மழையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத மழை நின்று கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் நின்று இந்த மழை பெய்தது. தற்போது அதனால் நிறைய பாதிப்புகள் நிறைய இடங்கள் ஒரு இடத்துல காயல்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா 95 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரே நாள்ல ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை, ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழையின் அளவை விட அதிக அளவு மழை பதிவாகி இருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. அதனால வரலாறு காணாத இந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கான அனைத்து துறை அதிகாரிகளையும் தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறார். தற்போது முதலமைச்சர் மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆய்வை முடித்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். அனைத்து துறை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தலைமை செயலாளர் அவருக்கு விளக்கியதை நம்ம பார்க்க முடிந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.